Shalom everyone, welcome back to another episode of Teen Theory. So நம்ம மறுபடியும் இன்னைக்கு வந்து கிறிஸ்தாக்களை தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கிறிஸ்தாக்கள் நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தோம்ல. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா the importance of parents நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுனால என்ன இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த வாரம் வந்து ஆக்சுவலி என்ன பற்றி பேசணும்னு நினச்சேன்னா, சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து இது ஒரு கேள்வி இருக்குது. இதில் லைக் எப்படின்னா, ஏன் வந்து என் அம்மா அப்பா வந்து இந்த அம்மா அப்பா மாதிரி இல்லை, ஏன் என் அம்மா அப்பா வந்து என் ஃப்ரெண்டோட அம்மா அப்பா மாதிரி இல்லை, அவங்கள பாரு இவங்களை இங்கே விடுறாங்க, இது இங்கே விடுறாங்க, இது செஞ்சால் ஓகே சொல்கிறாங்க, ஆனால் என் பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு தாட் வந்திருக்கு சின்ன வயசுலேயே. சரி, நம்ம கண்டிப்பாக அந்த தாட் வந்திருக்கோம். இல்லை இப்போ கூட நினைக்கிற நிறையா பேருக்கு ஏன்னோ கண்டிப்பாக இருக்கும். ஐ விஷ் ஐ ஹேட் ஹர் பேரண்ட்ஸ், ஐ விஷ் ஐ ஹேட் ஹீஸ் பேரண்ட்ஸ், இவங்களுக்கு நான் பிறந்தா எப்படி இருந்திருக்கோம் அப்படிலாம் கூட இமேஜின் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். ஸோ ஏன் நம்மளுக்கு அந்த தாட் வருது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இட்ஸ் வெரி சேட் ஆக்சுவலி. ஏன்னா நம்மளுக்கு அவங்கள அக்செப்ட் பண்ண தெரியல ஒரு பேரண்டாக. ஆமாம், அட் தி எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து நம்மளுக்கு காட் வந்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிள்ளைங்களா அவங்களோட ஃப்ளாஸ், அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்க, அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே தெரியணும். அவங்க வீக்னஸ் என்னது, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களா நம்மளுக்கு அவங்களுக்கு பேக் போனால் அதை நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். ஆமாம். ஸோ நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸை வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஃபார் ஹூ தே ஆர். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் மிந்தி ஒரு விஷயம் நான் கோத்ரூ பண்ணது என்னன்னா, அப்பா வந்து சின்ன வயசில் வந்து எனக்கு வந்து ஃபீல் பண்ணோம், என்ன ஷீரட்டை மட்டும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, தங்கச்சியிட உங்கள்கிட்ட மட்டும் க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு. அதான் ஒரு சீசன் வரும்போது அந்த டைம் வந்து தாத்தா இறந்துட்டார். தாத்தா இறந்த சீசன் வந்து அப்போ வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டார் வித் ஹீஸ் மினிஸ்ட்ரிஸ், பிகாஸ் ஹீ ஹேவ் டு டேக் ஓவர் த என்டையர் மினிஸ்ட்ரி அண்ட் ஆல். அண்ட் I personally, even though I was a kid, I personally எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்பா நான் don't want to spend time with me அப்படின்னு எனக்கே நானே ஒரு கற்பனை பண்ணி நானே யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அப்பா don't like me because அப்பா don't want to spend time with me, அப்பா only go to church அந்த மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு எனக்கு. ஆனால் நான் க்ரோ பண்ணிட்டு ஒரு பெரிய பிள்ளையாயிட்டு certain age வந்தோடனே ஓகே யோசிக்கும் போது when I think about the heart healing அப்படிலாம் பற்றி காட்ஸோட லவ் பற்றி அதை பற்றிலாம் படிக்கும் போது அப்போ தான் எனக்கு ஒரு கிளிக் ஆகிடுச்சு. ஆக்சுவலி அந்த நேரத்தில் அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார். அதுக்கு அவருக்கு even though that's his calling, மினிஸ்ட்ரி தான் ஒரு காலிங்காக இருந்தாலும் ஒரு பெரிய லாஸ் தான். அவரோட அப்பா இழந்துட்டார். அண்ட் ப்ளஸ் the entire ministry is on Appa now. So he has a lot of things in his mind. எப்படி வந்து how we going to manage especially ஆயா was alone at home, எப்படி ஆயா வீட்டில் வந்து விட்டுட்டு போகிறது, இந்த மாதிரி கண்டிப்பாக நிறையா திங்ஸ் அப்பா மைண்டில் ஓடி இருக்கும். ஆனால் அப்போ நம்மளுக்கு தெரியல, அதனால ஒரு கோபம் ஒரு கசப்பு வந்துடுது. ஆனால் ஒரு certain age வளர்ந்த பிறகு நம்மளுக்கு தெரியுது, இல்லை ஆக்சுவலி அப்பா வந்து அவர் ஹர்ட்ல இருந்திருக்காருன்னு. ஸோ ஐ அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஆக்சுவலி எல்லா பேரண்ட்ஸும் ஒரு விஷயத்தில் வந்து they are weak, they are struggling, they are going through. ஏன்னா அவங்களும் ஒரு பிள்ளையா இருந்து, அவங்களும் ஒரு குழந்தையா இருந்து, அவங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸ்க்கு சில்ட்ரனா இருந்து, ஸோ அப்படிதான் இருந்து வளர்ந்தாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் எப்படி அவங்கள வந்து வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்கும் தெரியாது. ஸோ அவங்க கோத்ரூ பண்ணியிருப்பாங்க நிறையா. ஸோ நிறையா ஹர்ட், நிறையா பெயின் இருக்கும், ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். ஆமாம், அதுலேருந்து தான் நம்மளையும் வந்து அவங்க வளர்க்குறாங்க. ஆக்சுவலி அட்லி இது எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, காட் இவங்க தான் எனக்கு அப்பாவை கொடுத்துருக்காரு, இவங்க தான் என்னோட அம்மா. அவங்களுக்குள்ள நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், நிறைய ஃப்ளாஸ் இருக்கும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். பட் நம்ம ஃபர்ஸ்ட் பிள்ளைகளாகிய நம்ம என்ன திரும்ப பண்ணோம், அக்செப்ட் பண்ணோம். இப்போ பாருங்கள், அப்பா அம்மா வந்துட்டு நம்மளை
கிவ் பர்த் பண்ணிட்ட பிறகு எனக்கு இந்த பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போடுறாங்க எங்கேயாவது. இல்லை, இதுதான் என்னோட மகள், இதுதான் என்னோட பையன் அப்படின்னு சொல்லி அது எவ்வளோ கொண்டாடுறாங்க. அது பிள்ளை பிறந்துட்ட பிறகு திஸ் இஸ் மை சன், திஸ் இஸ் மை டாட்டர்ன்னு சொல்லிட்டு அணைச்சிக்கிறாங்க. பிகாஸ் தேவ் பீன் வெயிட்டிங் டு see you. அப்போது நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. அவங்க அப்பாவாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அவங்க அப்பாவுக்கு நான் பிள்ளையாக இருந்தால் நல்லா, அவங்க அம்மாவுக்கு நான் பிள்ளையாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. எவ்வளோ ஃபன்னாக இருக்கிறாங்க, எவ்வளோ அவுட் கோவிங்காக இருக்கிறாங்க. வெளியே அப்படி தெரியலாம், பட் அவங்க ஃபேமிலியில் நடக்குது அவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸ் பின்னாலையும் அவங்களுக்குள்ளே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, பிளாக் ஹோல்ஸ் இருக்குது, டிப்ரெஷனில் கடந்து போயிட்டு இருந்துருப்பாங்க, பெயின் இருக்கலாம். நம்ம ஆஸ் அ சில்ட்ரன் நம்ம ஃபர்ஸ்ட் அவங்கள அக்செப்ட் பண்ணுவோம். அவங்க தான் என்னோடய அம்மா, அவங்க தான் என்னோடய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணும் போது தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற வலியை நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா அவங்க சின்ன வயதுலேருந்து என்ன கடந்து வந்திருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. அவங்களோட அப்பா அம்மா அவங்களை எப்படி வளர்த்துருக்காங்கன்னு தெரியாது. அதுக்கு பிறகு வளர்ந்து கணவன் கல்யாணம் அந்த வலியிலையும் அந்த கஷ்டத்துலையும் அந்த ஹர்ட்லேயே அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு கணவன் மனைவி இருக்கிற உறவில் அங்கே என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நார்மலி பேரண்ட்ஸ் நம்மகிட்ட காட்ட மாட்டாங்க. அது பிறகு அந்த வலியிலையும் அந்த கஷ்டத்துலேயும் தான் நம்மளையும் பெற்று எடுக்கிறாங்க. அதில் அந்த வலியிலையும் அந்த கஷ்டத்துலையும் அந்த ஸ்ட்ரகிளில் தான் நம்மளையும் வளர்க்குறாங்க. ஸோ அது அப்படியே ரிப்பீட்டேஷன் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஆமாவா? இப்போது இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹார்ட் ஹீலிங் இதை பற்றியான இன்ஃபர்மேஷன் மெசேஜ் நிறைய பேர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு we are very lucky actually. நம்ம நம்ம இதை குறித்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணோம். ஏன்னா இது குறித்ததான மெசேஜ், இது குறித்ததான நிறைய டீச்சிங்ஸ் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வருது. பட் அந்த டைமில் அதெல்லாம் இருந்ததான்னு நம்மளுக்கு தெரியல. அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆளும் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் மேபி நிறைய பேரண்ட்ஸ் அந்த வழியில தான் இன்னமும் இருக்கிறாங்க. அப்போ ஆஸ் எ சில்ட்ரன் நம்ம அதை என்ன பண்ணணும், அதை பார்த்து அதை அக்செப்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். ரொம்பலாம் ஹெல்ப் பண்ணோம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட உட்காந்து பேசலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அம்மா எப்படி இருக்கீங்க, இன்னைக்கு எப்படி இருந்துச்சு உங்களோட ஒர்க். நான் அந்த டைம் காலேஜ் எனக்கு பிரேக் இருக்கும் போது வீட்டில் இருக்கும் போது அம்மா ஸ்கூல்லேருந்து வரும்போதே என்ன பண்ணுவேன், கதவுலாம் திறந்து இப்படி வெளியே எட்டி பார்த்துட்டு நம்ம எல்லாமே அப்படி செய்வோம். வெளியே பார்த்துட்டு அது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். வரும்போது ஒரு பிள்ளை நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உள்ளே வரதுக்கு முன்னாடிக்கே அவங்க கையிலேருந்து பேக்லாம் வாங்கிட்டு how was your work, how was your day அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்களும் சொல்லுவாங்க it was good, sometimes it was good சொல்லுவாங்க, sometimes ரொம்ப டயர்டாக இருக்குமா என்னால் முடியல அப்படின்னு சொல்லும் போது ஆஸ் அ டாட்டர் நீங்கள் என்ன பண்ணணும், டக்குன்னு யோசிக்கணும், அம்மா டயர்டாக இருக்காங்க, என்ன பண்ணலாம். ஐ திங்க் she had a rough day in her work. ஸோ ஓகே, அம்மாவுக்கு வீடை சுத்தம் பண்ணணும், இதெல்லாம் அது பண்ணிக்கணும், டக்குன்னு எல்லாமே வீட்டு வேலையெல்லாம் செய்யலாம். அதில் அவங்களுக்கு என்ன நடக்குது, ஒரு வேலை அவங்களுக்கு குறையுது, ஒரு பேர்டன் குறையுது அந்த நேரத்தில். ஸோ she'll feel free. இல்லை சம்டைம்ஸ் அப்பாட்ட உட்காந்து பேசலாம். இல்லை அப்பா சேர்ந்து காடி கழுவும் போதையோ இல்லை ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும் போதையோ அவங்க கூட உட்காந்து பேசிட்டு, இல்லை go for a coffee date with your parents. Go for a date with your parents. Talk to them. They also need you. அவங்களுக்கும் நீங்கள் தேவை. என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லையா, இந்த குடும்பம் அப்படின்றது காட்ஸ் டிவைன் லவ்வை அனுபவிக்கிற ஒரு இடமா இருக்குது. அதனால தான் இட் வாஸ் ஃபார்ம்ட் to experience the divine love of God. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு இடம் தான் இந்த ஃபேமிலி. அப்பா அம்மா பிள்ளைகள் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி கணவன் மனைவி, இந்த உறவே பிகாஸ் அவர் காட் பிதா குமாரன் பரிசுத்தஆவியானவர் இந்த உறவில் இந்த டிவைன் லவ்வில் தான் ஒன்னஸாக இப்படி இருக்கிறாங்க. ஸோ இந்த குடும்பமும் இதில் தான் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கிறது தான் அந்த உறவு இட் வாஸ் கிரியேட்டட் ஃபார் தட். இட் வாஸ் ஃபார்ம், திஸ் ஃபேமிலி இஸ் ஃபார்ம்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் த டிவைன் லவ் ஆஃப் காட். ஸோ அது மாதிரி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு முக்கிய லைக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாட் யூ கேன் டூ, ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி, டாக் டு யுவர் பேரண்ட்ஸ், டாக் டு யுவர் ஃபாதர், டாக் டு யுவர் மதர், டாக் டு யுவர் பேரண்ட்ஸ். லைக் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறாங்க, திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், ஏதாவது வாங்கி கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள், ஆனர் பண்ணுங்கள். அவங்க அப்பா அம்மான்றத மட்டும் பார்க்குறத விட அது தாண்டி அவங்களும் ஒரு சின்ன குழந்தைன்றதை நம்ம பார்க்கணும்.
because they are still carrying the same burden, they are still carrying the struggles. So as a children we can heal that when we sit and talk, when அவங்களோட பேர்டன் நம்ம குறைக்கும் போது, அவங்க வேலையை நம்ம கொஞ்சம் பிரித்து, ஓகே அம்மா இன்றைக்கி என்ன செய்யணும், ஓகே இது நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் இது ஒண்டி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓகே அப்பா எதாவது செய்யணுமா. அப்போ சம்டைம்ஸ் வந்து இசியா இப்போ உள்ள காலத்தில் நிறைய சிங்கிள் பேரண்ட்ஸ் வேறு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு அவர் அப்பா இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்றத பார்க்குறத தாண்டி உங்கள் அவங்க அம்மாக்குள்ளேயும் வந்துட்டு அப்பான்ற அந்த ஒரு ரோல் அவங்க ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்றதையும் வந்துட்டு யூ ஹாவ் டு சர்ச், யூ ஹாவ் டு see that and you have to appreciate அது அந்த அவங்க அந்த பண்ணுற அந்த ரோலுக்கு அவங்கள நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண, அவங்கள நீங்கள் ஆனர் பண்ணும், because she is doing a great job. Same goes to the fathers also. Yeah, same goes to the fathers. Some fathers single father-ஆ இருந்துட்டு பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. பட் அதே இடத்துல அவங்களுக்குள்ளே என்ன இருக்கும்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு ஐயோ ஒரு தாய் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறை இருக்கும், பிள்ளையும் அப்படி நினைக்கலாம். பட் எந்தெந்த இடத்துல அந்த பிள்ளை அப்படி நினச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பார்த்துக்கிறாருல. ஆஸ் அ சில்ட்ரன் நீங்கள் அதை வந்து கண்டுபிடிக்கணும், எங்கள் அப்பா இந்த இடத்துல தாய் குணத்துலேருந்து என்னை பார்த்துக்கிறாரு, ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் him for that. So spend time, talk to your parents, they need you and accept பண்ணுங்க. என்ன இருந்தாலும் this is my father, this is my mother, I am proud to call my father as my father. என்னோட அப்பா இவர் தான் என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு கையை பிடிச்சி நிற்கிறதுக்கு நீங்கள் பெருமைப்படணும். அப்படின்ற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த உறவு அப்பா அம்மா பிள்ளைகள் என்ற அந்த உறவு வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதான் சொன்னல, ஒரு காட்ஸ் டிவைன் லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு இடம் இந்த உறவு தான். ஸோ என்ஜாய் யுவர் பேரண்ட்ஸ், அக்செப்ட் யுவர் பேரண்ட்ஸ். அவங்களுக்குள்ளேயும் இந்த வலி இருக்குது, ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் அவங்க கூட பேசி பழக ஆரம்பிக்கும் போது உங்களோட உறவு வந்துட்டு இன்னும் வலுப்படும், அது இன்னும் நிறைவுக்குள்ளே வரும். ஸோ பியூட்டிஃபுல் குசாக்கா. உண்மையிலே இந்த அப்பா அம்மா பிள்ளைங்க இந்த உறவு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான உறவுன்னு சொல்லுவான். ஸோ வி ஆர் ஸோ லக்கி, வி ஆர் ஸோ லக்கி டு ஹேவ் our parents in our life. எல்லாருமே அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பேரண்ட்ஸ் யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை, no one is perfect. எந்த பேரண்ட்ஸுமே பெர்ஃபெக்ட் இல்லை. ஸோ we have to accept our parents. I am proud, we are proud to call as my appa as my appa, my amma as my amma. Because I accepted them. அவங்க அக்செப்ட் பண்ணும் போது தான் ஐ குட் ஸ்பெண்ட் டைம் வித் தேம், ஐ குட் டாக் வித் தேம் அ லாட். அப்படி பேசும்போது அவங்க கூட நிறைய எப்படிமா இருக்குது, அப்புறம் நம்மளோட சீக்ரெட்டில் நம்ம ஷேர் பண்ணி பேசும்போது தான் நம்மளுக்கு தெரியும், ஓ அம்மாவும் இதை கோத்ரூ பண்ணியிருக்கிறாங்க, அப்பாவும் இதை கோத்ரூ பண்ணியிருக்கிறாரு. அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வரும்போது எப்படி இருக்கும். அப்போ அவங்க கூட சேர்ந்து பேசுங்க. they are ready to listen and you also have to ready to listen. You have to always be ready to listen to your parents. அவங்கள அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். ஆமாம், வெரி ட்ரூ குசாக்கா, ஐ அக்ரி வித் யூ. இது நம்ம நல்லா எப்படி என்ஜாய் பண்ணணும். இதை வந்து என்ஜாய் பண்ணுற இந்த பேரண்ட்ஸ் வந்து நம்ம என்ஜாய் பண்ணோம். ஈவன் லைக் 2 days பேக் வந்து நம்ம ஐம் நாட் ஷுர் எதுக்குன்னு நம்ம ஞாபகம் இருக்குது எனக்கு நல்லா நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம சொன்னோம், காட்க்கு தெரியும் நம்ம வந்து எந்த ஃபேமிலியில் இருக்கோம், என்ன அம்மா அப்பாவுக்கு பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அது வெரி ட்ரூ. உங்களை இப்படி டிசைன் பண்ண கிரியேட் பண்ண காட்க்கு வந்து அவருக்கு தெரியும் இந்த பிள்ளை இந்த ஃபேமிலியில தான் இருக்கணும், இந்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளைய தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த அம்மா அப்பா கரெக்டாக ரேஸ் பண்ணி வளர்ப்பாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக டோன்ட் வெரி அபவுட் அம்மா அப்பா எனக்கு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டுறாங்க, இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் வந்தால் ஏன் இந்த தாட்ஸ் வருதுன்னு கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிங்க. ஸோ அது எப்படி நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணலாம். ஒன் வே அக்கா சொன்னது பியாண்ட் யோர் பேரண்ட்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸையும் கஷ்டத்தையும் பார்த்து டாக் வித் தெம், ஸ்பெண்ட் டைம் பண்ணலாம். ஆமாம், ஸோ ஓவரால் ஜஸ்ட் அக்செப்ட் யோர் பேரண்ட்ஸ். திஸ் இஸ் மை ஃபாதர், திஸ் இஸ் மை மதர். Don't compare your parents with other parents. Please don't. Do not do that. And even like last week also, I was talking to my cousin பேசும்போது அப்போ அவங்க சொன்னாங்க,
ஒரு சின்ன கெஸ்டர் ஆஃப் த மந்த் அவங்க அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, she went to Malacca to studies. அப்போ போயிட்டு வரும்போது அவங்க ஃபேவரட் பேண்ட்ஸ் வந்து கிழிஞ்சிருந்துச்சு, அடிப்பட்டு கிழிஞ்சிருந்துச்சு கிறிஸ்மஸ் டைம். அது ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தாங்க பேண்ட்ஸு. அப்போ அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அம்மா அந்த பேண்ட்ஸை தேடி துவச்சி அதை அழகாக தைச்சி அவங்க மெத்த மேலே வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதை பார்த்துட்டோன்னே she felt so இமோஷ்னல் ஆகிட்டாங்க என் கசின் சிஸ்டர். என்னடா இது இவ்வளோ நம்ம இன்னும் சம்டைம்ஸ் அம்மா கிட்ட ஹார்ஷாக இருந்தாலும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினாலும் நம்மளுக்கு இவ்வளோ லைக் லிட்டில் திங்ஸ் அவங்க நோட்டீஸ் பண்ணி அவங்க நம்மளுக்கு செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, என்னால் முடியாதும்மா அப்படியே மைக்கு கூடாங்க சொல்லி, என்னால் முடியாது அம்மா இல்லைன்னா அப்பா இல்லைன்னா ஐ கேனாட் இமேஜின், ஐ கேனாட் ஃபங்க்ஷன் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு அவங்க அம்மா அப்பாவை ஆனர் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எஸ், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த பர்சன் தட் ஐ நோ தட் டெல்ஸ் எவ்ரிதிங் டு ஹர் மாம். எஸ், பேரண்ட்ஸ் போத் ரெண்டு பேருமே உட்காரிச்சு இந்த பார்த்து ஓகேவா ஸ்டடீஸில், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை அட்மையர் பண்ணுவேன். சீக்ரெட்ஸ் அப்பா அம்மா ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சம்திங் தட் ஐ ரியலி அட்மையர். ஸோ ஐ ரியலி என்கரேஜ் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ஹேபிட்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அக்செப்ட். இப்போ கசின் சிஸ்டர் இந்த மாதிரி இந்த லெவலுக்கு வந்து அவங்களால செய்ய முடியுதுன்னா பிகாஸ் ஷி அக்செப்ட். ஆமாம், கண்டிப்பாக. அப்போ அவங்க கோ த்ரூ பண்ணுற இந்த ஸ்ட்ரகிள் அந்த ஃபேஸில் வந்து ஷி வாஸ் ரெடி டு ஹெல்ப். She was ready to like, okay amma, what you mean to do? Yes, what you want me to do? What should I do? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு அந்த ஒரு துணிச்சல் வந்து அவங்களுக்கு வந்து பிகாஸ் she saw அவங்களுக்குள்ள இந்த ஸ்ட்ரகிள் இருக்குது. அண்ட் இது எல்லாத்துக்கும் காரணம் she accepted her parents. பட் அதே மாதிரி நான் சொல்கிறேன் என்னென்னா, இது ஒரு ப்ராசஸ். சம்டைம்ஸ் வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் இது ஈஸியாக இருக்காது பிகாஸ் அவங்க பர்சனலாக பாதிப்பட்டிருப்பாங்க சைல்ட்ஹுட்டில். ஸோ இட்ஸ் ஓகே, யூ கேன் டேக் யுவர் டைம். பட் அக்கா சொன்ன மாதிரி கொஞ்சம் விஷயத்தில் வந்து நம்ம அம்மா அப்பா கிட்ட இந்த மாதிரி நம்ம இம்பார்ட்டன்ஸ் காமிக்கும் போது அங்கே நம்மளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் அந்த பாண்ட் க்ரோ ஆகுது. ஸோ இந்த ஃப்யூச்சர் இட்ஸ் கோனா பி ஈஸி ஃபார் அஸ் ஒன்லி. ஸோ I encourage each and every one of you to try, to make Appa Amma happy and to enjoy the moment as long as they are with us. We have to cherish and we have to celebrate them. நம்மளுக்கு எவ்வளோ sacrifice பண்ணுறாங்க, நம்மளால முடியவே முடியாது. So someone that I really admire and I would say my hero நான் வந்து அம்மா and அப்பா. Even like last week நாங்கள் ஒரு கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் வந்து பேசிட்டு இருக்கும் போது they asked me who is my hero and I told my parents. Then they asked me why. I said because my mother carried me 9 months. 9 months. 9 months. வயலில் என்னை சுமந்து அண்ட் நிறைய நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அம்மா எனக்காக. அண்ட் டு த பாயிண்ட் அம்மா இதுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க. நான் அம்மா இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் ஒன் ஆஃப் த பாட்காஸ்ட்டில். அப்போ அம்மா சொல்லியிருந்தாங்க, நான் வந்து அந்த அம்பிளிக்கல் கார்டு வந்து எனக்கு கழுத்தை சுற்றிருச்சு. So when doctor said to give normal birth, Amma can't give normal birth. Amma have to do the cesarean only. So அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த நேரத்தில் எப்படி அவங்க ஸ்ட்ராங்காக இருந்து அதை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் போது, அப்பா எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக அம்மாவுக்கு இருந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் போது ஐ கான்ட் இமேஜின். அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரகிள், அதெல்லாம் ஒரு பெயின். பட் அது நம்ம பிறந்துட்ட பிறகு அதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் இல்லாமல் நம்மளை அக்செப்ட் பண்ணுறாங்களே. ஆமாம். ஸோ கண்டிப்பாக அம்மா அப்பாவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஐ ஹோப் தட் திஸ் எபிசோட் உங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதுக்கு பிறகு அம்மா அப்பா கிட்ட நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. எஸ். So thank you so much for joining with us in this episode. We'll see you soon in our next episode. Bye bye.